வணக்கம் மக்களே! தற்போது வந்திருக்கக்கூடிய ரேஷன் கடை ரிசல்ட் குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்ப தான் பார்க்க இருக்கோம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர தாமதமா ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு புது அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையில பல குழப்பங்கள் இருக்கு. ஸோ புதிதாக ரேஷன் கடைகள் வந்து திறந்திருக்காங்க. ஸோ அரைநேர ரேஷன் கடையா இருக்கட்டும், அதேமாரி முழு நேர ரேஷன் கடையா இருக்கட்டும், எல்லாமே திறந்திருக்காங்க. ஸோ இதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, சற்று லேட் ஆகுச்சு, தாமதமாச்சு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் லைக்க போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்ட பத்தி நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஏற்கனவே எல்லாமே இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டு வருது. ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தாமதம் ஆகறதுக்கான மெயினான காரணம், ஸோ புதியதாக இருக்கிற ரேஷன் கடைகள பணி நியமனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூடுதல் காலி பணியிடங்கள சேர்க்க போறதா வந்து அறிவிப்பு குடுத்துருந்தாங்க. ஸோ அப்டேட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதாவது வழக்கத்த விட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முறை ரேஷன் கடையில அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, தொறந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரேஷன் கடைகள. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது டிலே ஆகுச்சு. ஸோ கூடுதல் காலி பணியிடங்கள சேர்க்கறதுக்காக தான். ஸோ இப்ப எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு இன்னும் 1 வாரத்துக்குள்ளாருமே வந்து அனைவருக்குமே வந்து கிடைச்சிரும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியா தான் விடுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டிங் வந்து தொடங்குவாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாவட்டங்களா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மாவட்டங்கள் தயாரா இருக்குன்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த 7 மாவட்டங்களுக்கு மட்டுமா விடுவாங்க, இல்ல அனைத்து மாவட்டங்களுக்கும் விடுவாங்களா அப்படின்னா, அ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கா இதுக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. 2 மாவட்டங்கள், 3 மாவட்டங்கள், 5 மாவட்டங்கள். ஸோ அதே மாரி தான் இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது விட போறாங்க. 38 மாவட்டங்களுக்கும் சரி, அ எல்லா மாவட்டங்களுக்கும் ரே ரேஷன் கடை ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி ஏத்திருக்காங்களா அப்படின்னா, இல்ல. அதாவது ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் வேக்கன்சி வந்து ஏத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயினான ரீசன். மத்தபடி இதில எந்த ஒரு கோளாறு, குழப்பங்கள் எதுவுமே கிடையாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் இந்த வாரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட் ஆனத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இத பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சு எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஸோ 1 வருட வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இது தற்காலிக பணி நியமனம் தாங்க. 1 வருடத்துக்கு மேல தான் நீங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்குள்ளேயே வந்து சரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் இது நிரந்தர காலி பணியிடமா அமையும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிவிக்கிறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வந்து பண்ணிக்கங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கு முடிஞ்சு அடுத்தது ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அப்டேட் வருமா அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் ரேர் தான். 2025 பொறுத்தளவு கொஞ்சம் ரேர் தான். அதனால தான் வந்து இந்த வருடமே கூடுதல் வேக்கன்ஸி ஏத்துறாங்க. ஸோ எலக்ஷன் வரதுனால தான் இந்த காலி பணியிடங்களையும் நிரப்புறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ வேற அப்டேட் வந்துச்சுன்னா பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.